வேலன் டிவோட்டீஸ் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இவ்வுலகில் ஒவ்வொரு தர்மத்தையும் காப்பதற்காக தெய்வீக சக்திகள் அவதரிப்பது அநேகமாக நடக்கிறது. ஆனால் மகிஷி என்னும் அசுர சக்தியை அழிக்க வரலாற்றிலேயே முதல் முறையாக சிவபெருமான் மற்றும் மகாவிஷ்ணுவின் தெய்வீக சக்திகள் ஒன்றிணைந்து ஒரு குழந்தை பிறந்தது தெரியுமா? அந்த தெய்வீக குழந்தையே ஐயப்பன். சுவாமியே சரணம் ஐயப்பா. இன்று நீங்கள் கேட்கப் போவது ஐயப்பன் பிறந்த அரிய கதை. பழங்காலத்தில் மகிஷி என்ற ராட்சசி இருந்தாள். அவள் தன்னை கொல்லக்கூடிய சக்தி யாருக்கும் பிறக்கக்கூடாது என்று பல வரங்களை பெற்றிருந்தாள். 2 தெய்வங்களின் சக்தியில் இணைப்பில் மட்டுமே அதை அழிக்க முடியும் என்ற வரம் பெற்றிருந்தாள். இந்த அசுர சக்தி உலகத்தையே ஆட்டிக்கொண்டிருந்தது. தேவர்களை மிகவும் துன்புறுத்தி கொண்டிருந்தது. அதனால் தேவர்கள் எல்லாம் ஒன்று கூடி பிரம்மன், விஷ்ணு, சிவன் முன்பாக உடன்பட்டு இவளை அழிப்பதற்கான ஒரே வழி தெய்வீக சங்கமத்தில் ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்று முடிவு செய்தனர். பழைய புராணத்தில் சொல்லப்பட்ட அந்த தருணம். பார்வதியின் வேண்டுகோளுக்கிணங்க சிவபெருமான் விஸ்வரூபமாக தோன்றினார். அந்த நேரத்தில் திருப்பரங்குன்றத்தில் மோகினியாக விஷ்ணு தோன்றுகிறார். 2 பேரும் தேவர்களின் நலனுக்காகவும் உலகத்தை காப்பதற்காகவும் தெய்வீக சக்திகளை ஒன்றிணைத்து ஒரு தெய்வீக ஒளி உருவாகிறது. அந்த ஒளியிலிருந்து விழும் துளிகள் கங்கையின் வழியாக பூமிக்கு வந்து ஒரு பச்சை தாமரையில் அமர்ந்திருந்த தெய்வீக குழந்தையாக உருவெடுக்கிறது. எங்கே பார்த்தாலும் மரம், செடி, கொடி, பூக்கள்னு அழகா இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி செய்தவர் தான் மன்னர் ராஜசேகரன். அவருடைய ஆட்சி காலத்தில் மக்கள் சீரும் சிறப்பமாக இருந்தனர். ஆனால் மன்னர் மனதில் ஒரு தீர்க்க முடியாத கவலை. அதுதான் புத்திர பாக்கியம். புத்திர பாக்கியம் இல்லாமல் மன்னரும் மகாராணியும் தவித்து போயிருந்தனர். இறைவன் கிட்ட வேண்டாத நாளே இல்லை. சிவன் கோயிலுக்கு போய் வேண்டிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் மன்னர் சிப்பாய்களோடும் அமைச்சர்களோடும் ஊர்வலம் வந்துட்டு இருந்தாரு. அப்போ ஒரு குழந்தையோட சத்தம் கேட்டது. அதை கவனித்து பார்த்த மன்னர் குதிரையை நிறுத்தி அழுகை வந்த சத்தத்தை தேடி சென்றார். அப்ப அங்க ஒரு தங்கப்பெட்டியில் அழகான ஆண் குழந்தை இருந்தது. அந்த குழந்தையின் கழுத்தில் ஒரு மணி இருந்தது. மன்னருக்கு ஆச்சரியம். யார் இந்த குழந்தை? இங்கே எப்படி வந்தது? இந்த குழந்தை பெற்றோர் எங்கே? இந்த குழந்தையை யார் விட்டுட்டு போயிருப்பாங்க? உடனே சிப்பாய்களிடம் சொல்கிறார் மன்னர். சிப்பாய்களை சுற்றியும் யாராவது உள்ளார்களா என்று பாருங்கள் என உத்தரவிட்டார். பின்னர் குழந்தையை தூக்கினார் மன்னர். அந்த நேரத்தில் அப்படி யாரும் நடமாட்டம் இல்லை என சிப்பாய்கள் கூறினர். மன்னர் சந்தோஷத்தில் ஈசன் கொடுத்த குழந்தை என அமைச்சரிடம் சொன்னார். அமைச்சருக்கு தூக்கி வாரி போட்டது. ஏனென்றால் வாரிசு இல்லாத ராஜ்யத்தை தான் ஆளப்போவதாக நினைத்து கொண்டிருந்தாள். திடீரென்று ஒரு குழந்தை வந்ததும் அவருக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. மன்னர் சந்தோஷத்தில் ஈசன் கொடுத்த குழந்தை என அமைச்சரிடம் சொன்னார். அமைச்சருக்கு தூக்கி வாரி போட்டது. ஏனென்றால் வாரிசு இல்லாத ராஜ்யத்தை தான் ஆளப்போவதாக நினைத்து கொண்டிருந்தாள். திடீரென்று ஒரு குழந்தை வந்ததும் அவருக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. மன்னர் அந்த குழந்தையை அரண்மனைக்கு அழைத்துச் செல்கிறார். அரண்மனையில் எல்லோரும் மகிழ்ச்சியோடு குழந்தையை வரவேற்கிறார்கள். ராணியும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். அந்த குழந்தைக்கு மணிகண்டன் என்று பெயர் வைக்கப்படுகிறது. சில வருடங்கள் கடந்தது. மன்னருக்கு ஒரு ஆண் வாரிசு பிறந்தது. ஆனால் மணிகண்டனையே தன் முதல் மகனாக எண்ணி வளர்த்தாள். ஆனால் ராணிக்கு அதில் இஷ்டமில்லை. ராணி தன் சொந்த மகன்தான் அரசராக வேண்டும் என்பதால் மணிகண்டனை தூரப்படுத்த நினைக்கிறார். அந்த நேரத்தில் மகிஷி அரக்கி மக்கள் மீது மீண்டும் தாக்குதல் நடத்துகிறாள். இப்போது மக்களை காப்பாற்ற வேண்டியது அவசியம். மணிகண்டன் தான் இந்த கடமையை ஏற்கிறார். மன்னருக்கு ஆண் வாரிசு பிறந்த போதிலும் மன்னர் மணிகண்டனையே முதல் மகனாக வளர்த்தார். மணிகண்டன் மிகவும் அறிவாளி, போரில் வல்லவன், அனைவருக்கும் அன்பானவன், தர்மத்தை மட்டும் பேசுபவன், சிறுவயதிலேயே மருத்துவம் அறிந்தவன். அரண்மனையில் இருந்தவர்கள் அனைவரும் அவனுக்கு அடிமையாகிவிட்டனர். இதனை கண்டு ராஜாவும் மகிழ்ச்சி அடைந்தார். ஆனால் ராணி மட்டும் பொறாமையில் இருந்தாள். காரணம் தன் சொந்த மகனே அரசனாக வேண்டும் என்பதாகும். இதை அறிந்த அமைச்சர் ராணியிடம் சூழ்ச்சி செய்தார். ஒரு நாள் ராணி நோயுற்றது போல் நடித்தார். அப்பொழுது அமைச்சர் தன்னுடைய ஆளான ஒருத்தரை வைத்தியராக கூட்டிக் கொண்டு வந்தார். அந்த வைத்தியர் சொன்னார், இந்த நோய் குணமாக காட்டின் உள்ளே உள்ள காட்டு புலியின் பால்தான் தேவை என்றார். அரண்மனை முழுக்க அதிர்ச்சி. அப்போது 12 வயது குழந்தையான மணிகண்டன் அமைதியாக சொன்னார், அம்மாவுக்கு புலிப்பால் வேண்டும் என்றால் நான் சென்று கொண்டு வருகிறேன் என்றான்.
ராஜா கவலையாக, வேண்டாம், அது ரொம்பவும் அபாயம் என்றார். ஆனால் மணிகண்டன் விடாமுயற்சியுடன் கிளம்பினார். காட்டின் உள்ளே இருந்த உண்மையான அபாயம் மகிஷி. மகிஷாசுரனின் சகோதரி, மிகவும் வலிமையான அசுரை. அவள் எங்கு சென்றாலும் அழிவு, மக்களை அச்சுறுத்தி வந்தாள். மணிகண்டன் அவளை எதிர்கொள்கிறார். அதிக போர் நடந்தது. மரங்கள் பிடுங்கப்பட்டன. காற்று கோபமாக வீசியது. மலை கூட அசைந்தது. ஆனால் மணிகண்டன் அமைதியாக போரிட்டார். இறுதியில் அவன் ஒரு தெய்வீக அம்பு விடுகிறார். மகிஷி விழுந்தாள். தேவலோகம் முழங்கியது. சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா என்று தேவலோகம் முழங்கியது. அசுரையை அழித்த மணிகண்டன் அரண்மனைக்கு திரும்புகிறார். ஆனால் சாதாரணமாக வரவில்லை. ஒரு பெரிய காட்டுப்புலியின் மீது அமர்ந்து அதுடன் புலிகளின் கூட்டத்தை அழைத்து அரண்மனைக்கு வருகிறார். அதை பார்த்த அனைவரும் பயம் கலந்த வியப்பில் ராணியின் சதி வெளிப்படுகிறது. ராஜா மன்னிப்பு கேட்கிறார். ராஜா மகிழ்ச்சியில் மணிகண்டனை கட்டி அணைக்கிறார். மணிகண்டன் ராஜாவிடம் கூறுகிறார், அப்பா, நான் இந்த உலகத்திற்கு வந்தது ஒரு கடமைக்காக. அது முடிந்து விட்டது. இப்போது நான் என் தெய்வீக ஸ்தானத்துக்கு செல்ல வேண்டும் என்றார். ராஜா கண் கலங்கி, நீ எங்களை விட்டு எங்கே போகிறாய் மகனே என்று கேட்டார். மணிகண்டன், நான் எவரையும் விட்டு செல்லவில்லை. நீங்கள் என்னை காண வேண்டுமெனில் ஒரு மலைக்கு செல்லுங்கள், அறிவோடு பக்தியோடு. அவர் தேர்ந்தெடுத்த மலை சபரிமலை. அங்கே அவர் அமர்ந்தார். மலையுச்சியில் மணிகண்டன் தியான நிலையில் அமர்ந்தார். அவர் கூறினார், இங்கு வருவோர் பக்தியுடன் வரட்டும், தர்மமாக வாழட்டும், விரதம் இருந்து வரட்டும், அவர்களின் மன விருப்பம் நிறைவேறும் என்றார். ராஜா அங்கு கோவில் கட்டினார். அங்கே உருவானது 18 படி, இருமுடி, மண்டல விரதம், பஜனை, வீர விளக்கு. இவையெல்லாம் ஐயப்ப தந்த மரபு. இவ்வாறு தெய்வங்களின் சக்தியாக பிறந்தவர், மோகினி அவதாரத்தின் அருளால் உருவானவர், அசுரையை அழித்த போர் வீரர், சபரிமலையில் அமர்ந்த தபஸ்வி, அவரே ஸ்ரீ ஐயப்பன். இன்று வரை கோடிக்கணக்கான மக்கள் அவரிடம் ஒரு சொல் சொல்லி செல்கிறார்கள். அது என்னவென்றால் உங்களுக்கே தெரியும், சுவாமியே சரணம் ஐயப்பா. ஒரு தெய்வத்தின் சக்தி உலகை காப்பதற்காக பிறக்கிறது. அது நாம் நம்பும் சுவாமியே சரணம் ஐயப்பா என்ற நம்பிக்கையில் உயிரோடு இருக்கிறது. இந்த கதை பிடித்திருந்தால் உங்கள் மனசில் சுவாமியே சரணம் ஐயப்பா என்று ஒரு முறை சொல்லுங்கள். அடுத்து எந்த தெய்வ கதையை விரும்புகிறீர்கள் என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.